ஒரு மனுஷனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டு வந்தவர் இவ்வளவு நாட்களாகியும் நடக்கவில்லையே, உனக்கு நான் பிள்ளையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி வருஷங்கள் ஆகிவிட்டது, மேபி 25 வருஷத்தை ஆயிடுச்சு, இன்னும் கொடுக்கவில்லையே என்று ஆபிரகாம் நினைத்திருப்பானால் என்ன பண்ணியிருக்கலாம்? திரும்பி போயிருக்கலாம், சொந்த ஊருக்கு போயிருக்கலாம் இல்லையா? ஆனால் அவனோ அந்த விசுவாசத்தை நீடிய பொறுமையினாலே அவன் காத்து கொண்டபடியினாலே வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் சுதந்திரித்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். 15வது வசனத்தில், எபிரேயர் 6:15, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ ஆபிரகாம் விசுவாசித்ததை பெற்றுக்கொண்டதற்கு விசுவாசம் காரணம் என்று சொல்லுகிறோம், உண்மைதான். ஆனால் அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் எதிரே வெளிப்பட்டது என்று சொன்னால் எதில் வெளிப்பட்டது? ஆபிரகாம் அதை பெற்றுக்கொள்ளும் மட்டுமாக காத்திருந்தான் அல்லவா, பொறுமையோடு கூட. அதில் தான் ஆபிரகாமுடைய விசுவாசம் வெளிப்பட்டதாய் காணப்பட்டது என்று எழுதுகிறார். பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொண்டான். எபிரேயர் 10:36 இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 10:36, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. எப்படி கொண்டு வந்து இந்த காரியத்தை, இந்த பொறுமையை குறித்து சொல்கிறாருன்னா, இட் இஸ் அ மஸ்ட் குவாலிட்டி ஃபார் யூ. இந்த குவாலிட்டி உனக்கு, நான் பெரிய விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் உனக்கு போதாது. ஏனென்றால் பெரிய விசுவாசி திடீரென்று சின்ன விசுவாசியாக மாற முடியும், திடீரென்று அவிசுவாசியாக மாறிவிட முடியும். ஆனால் விசுவாசத்தோடு கூட பொறுமை காணப்படுமானால் அந்த விசுவாசத்தை என்ன பண்ணுவான்? அடைகிற வரைக்கும் ஆனாலே தக்க வைத்து கொள்ள முடியும். ஆனபடினாலே விசுவாசியே, உனக்கு பொறுமை அவசியமாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு 10:36 எழுதுகிறாரு. இதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று எழுதுகிறார்.